வணக்கம். நான் வழக்கறிஞர் ராஜாமணி. இப்ப இந்த அமலாக்கத்துறையினர் நம்ம மேல நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மேல நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் வித்தின் 30 days அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற அத்தாரிட்டிக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு அதை ஃபுல்லா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி பார்க்கும்போது, எஸ், இந்த நபர் இந்த குற்றம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ரீசன் டு பிலீவ் ஃபார்ம் பண்ணாருன்னா, ஒரு 30 நாட்களுக்கு குறையாத ஒரு நோட்டீஸ அந்த நபருக்கு அனுப்பி, உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இந்த அஃபென்ஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த ப்ராப்பர்ட்டியை நாங்க ஏன் கான்ஃபிஸ்கேட்டட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நபர் அதுக்குள்ள பதில 30 நாட்களுக்குள்ள அந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு அனுப்பிடணும். அந்த பதில வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி சம்பந்தப்பட்ட நபரையும் சம்பந்தப்பட்ட ஆபீசரையும் கூப்பிட்டு இன் பர்சனா ஒரு ஹியரிங் வச்சு அவங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை தீர்த்துக்கிடுவாங்க. அந்த ப்ரொசீஜர் நடந்ததுக்கு அப்புறம் இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அவங்க முன்னாடி இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி கன்சிடர் பண்ணி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் என்ன மாதிரி ஆர்டர் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த அட்டாச்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ற ஆர்டரா இருக்கலாம், இல்ல அந்த சர்ச் அண்ட் சீசர்ல சீஸ் பண்ண டாக்குமெண்ட்டை ரீடைன் பண்ண வச்சிருக்கக்கூடிய ஆர்டரா இருக்கலாம். ஒரு 325 நாளுக்கு குறையாம அமல்ல இருக்கும். இப்போ இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல ஒரு சிவில் கோர்ட்டு ஒரு சூட்டுக்கு ட்ரையல் நடத்தும் போது என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குதோ அந்த அதிகாரங்கள் எல்லாமே இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு இருக்கு. இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங் அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு தவறான தகவல்கள் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 193 and 228க்கு கீழே நடவடிக்கை எடுக்க முடியும்.